காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகாமம் 34 அதிகாரம் அதனுடைய 16, 17 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் மனிதரின் நாமங்களாவன ஆசாரியனாகிய எலேசையாரும் நுனியின் குமாரனாகிய யோசுவாவுமே. அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை பொழுதிலே பகிர்ந்தளிக்கும் தலைவர்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு புறப்படுகிற பொழுது ஏறக்குறைய ஸ்தோத்திரம் 5000த்திற்கும் மேற்பட்ட 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் இருந்ததா வேதத்தில் படிக்கிறோம். திரளான புருஷர்கள், மனைவி, பிள்ளைகள், ஸ்தோத்திரம் சில பேர் சொல்லுகிறார்கள் 15 லட்சத்திற்கு மேலாக இருப்பார்கள் என்று சொல்லி. எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்படுகிற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து புறப்பட்டு பயணம் செய்கிறாங்க. அந்த லட்சக்கணக்கான மக்கள் புறப்பட்டு வருகிற அந்த காலகட்டங்களிலே மிக முதன்மையான தலைவர்களாக இருக்கிற சில நபர்களை படிக்கிறோம். மோசே, ஆரோன், ஊர், அதே போல ஸ்தோத்திரம் தேவ மனுஷியாக இருந்த மீரியாம், இவங்க எல்லாமே முதன்மையான தலைவர்களாக இருந்ததை படிக்கிறோம். பரிச்சயமான தீர்க்கதரிசிகளாக இருந்த, ஆசாரியர்களாக இருந்த, ஜனங்களை வழிநடத்தின, யுத்தங்களை நடப்பித்த இப்படிப்பட்ட மனிதர்களாக பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் கானானுக்கு வழிநடத்தி கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்திலே பயணம் செய்கிறார்கள். இப்பொழுது யோர்தான் நதிக்கரை ஓரத்திலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இனி அவர்கள் கானான் தேசத்திற்கு அருகாமையில் வந்து விட்டார்கள். இன்னும் அந்த தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. இனி கானான் தேசத்தை அடுத்த நெக்ஸ்ட் லெவல் கானான் தேசம்தான். அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற இடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா திட்டமிடுகிற தேவனாயிருக்கிறார். திட்டமிடுகிற தேவன், ஸ்தோத்திரம், எல்லைகளை குறிக்கிற தேவனாயிருக்கிறார். இன்னும் தேசத்தையே சுதந்திரிக்கவில்லை, இன்னும் பட்டணங்களை சுதந்திரிக்கவில்லை. ஆனால் பட்டணங்களையும் தேசங்களையும் சுதந்திரிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் மோசேயின் மூலமாக சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்த பிற்பாடு ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் எந்தெந்த பகுதிகளில் நிலங்களை ஒதுக்க வேண்டும், அவர்களுக்கு வாழ்வதற்கான இடத்தை எப்படி ஒதுக்க வேண்டும், எப்படி சீட்டு பங்கிட்டு போடப்பட வேண்டும், எப்படி அடைக்கல பட்டணங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி முன்கூட்டியே தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக, பட்டணங்களை சுதந்திரிப்பதற்கு முன்பதாகவே தேவன் தெளிவாக பேசுகிறார். இந்த தேசத்தை சுதந்திரத்திற்கு பிற்பாடு இப்படிதான் நீங்கள் தோட்டங்களை, நிலங்களை பங்கிட்டு கொடுக்க வேண்டும், இப்படிதான் நீங்கள் சீட்டு போட வேண்டும், இப்படிதான் அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அப்படி அந்த நிலங்களை பங்கிட்டு கொடுக்கிற, அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற வேலையை ஆண்டவர் யார் கையில் கொடுக்கிறார் என்று சொன்னால், என்னாகாமம் 34 அதிகாரத்தில் 17 வாசிக்கிறோம். 2 பேர். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா யோசுவா, தேவ மனிதனாகிய யோசுவாவின் கரத்தில் அந்த வேலை கொடுக்கப்படுகிறது. அதற்கு உதவிகரமாய் இருக்கும்படி ஆசாரியனாய், ஆரோனுடைய மகனாய் இருந்த ஆசாரியனாய் இருக்கக்கூடிய எலேசையருடைய கரத்தில் இந்த வேலை கொடுக்கப்படுகிறது. இப்போ யோசுவாவும் இந்த ஆசாரியனாகி இருந்த எலேசியரும் 2 பேரும் சேர்ந்து அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இவங்க 2 பேரும் தான் பங்கிட்டு கொடுத்தார்கள் என்று யோசுவா 14 அதிகாரத்திலே 1 வசனத்திலே நம்மால் வாசிக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், எகிப்திலிருந்து பல லட்சம் மக்கள் கானானுக்கு புறப்பட்டு வந்தாங்க. பல தேவ மனிதர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தாங்க. எல்லாருடைய கரத்திலும் இந்த தேசத்தை, இந்த நிலத்தை பங்கிட்டு கொடுக்கிற, பகிர்ந்தளிக்கிற வேலையை தெய்வம் தரவில்லை. இந்த வேலைக்காக கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறார். அதற்கு உறுதுணையாய் இருக்கும்படி எலேசையரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எலேசையருடைய வேலை என்னன்னா, அவர் ஒரு ஆசாரியன்.
அவர் ஜனங்களை ஆன்மீகத்தில் வழிநடத்தப்பட வேண்டும். சீட்டு பங்கிட்டு போடப்பட வேண்டும். அந்த சீட்டை போட்டு பங்கிட்டு கொடுப்பதற்கு இந்த எலிசேயர் மிக உதவிகரமாய் இருக்க வேண்டும். யோசுவா ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு மனுஷன், யுத்தங்களை நடப்பிக்கிற ஒரு மனுஷன். அந்த சீட்டு போடுகிற பொழுது யார் யார் எந்தெந்த கோத்திரத்திற்கு அந்த நிலங்களை பங்கிட்டு கொடுக்க வேண்டுமோ அந்த நிலங்களை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு வேலையை ஆண்டவர் யோசுவாவின் கரத்திலே கொடுக்கிறார். அப்போ இந்த யோசுவாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னணியம் என்பதில் எதுவுமே கிடையாது. மோசேக்கு பணிபடைக்காரனாய் இருந்தார், மோசேக்கு ஒரு வேலைக்காரனாய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மோசேக்கு ஒரு வேலைக்காரனாய் இருந்த யோசுவாவின் கரத்தில், மோசேக்கு ஒரு பணிவிடைக்காரனாய் இருந்த யோசுவாவின் இடத்துல தேசங்களை பங்கிட்டு கொடுக்கிற, நிலங்களை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு வேலையை, பகிர்ந்தளிக்கிற ஒரு வேலையை ஆண்டவர் யோசுவாவின் கரத்திலும் ஆசாரியனாகிய எலிசேருடைய கரத்திலும் தேவன் ஒப்பு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவை பார்ப்பது நல்லதென்று வேதம் சொல்லுகிறது. அப்ப மோசேக்கு வேலைக்காரனாய் இருந்த யோசுவாவை பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவனாக கர்த்தர் மாற்றி தேசங்களையும் நிலங்களையும் பங்கிட்டு கொடுக்கிற ஒரு மனிதனாக தேவன் மாற்றினார். ஒருவேளை நீங்கள் படிக்காதவங்களா இருக்கலாம், வசதி இல்லாதவங்களா இருக்கலாம், சரியான பேக்ரவுண்ட் இல்லாதவங்களா இருக்கலாம், சரியான பின்னணியும் இல்லாதவங்களா இருக்கலாம். எல்லாரும் போல எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, எந்த பின்னணியமும் இல்லை, எங்க அப்பா பாஸ்டராக இல்லை, எந்த ஒரு சொந்தமா சபை இல்லை, சொந்தமாக ஒரு ஊழியம் இல்லை, எந்த பின்னணியும் இல்லைன்னு சொல்லி கவலையோடு அங்கலாய்ப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எந்த மனித உதவி எனக்கு இல்லை, எந்த மனித ஒத்தாசைகள் எனக்கு இல்லை, எந்த பேக்ரவுண்ட் எனக்கு இல்லைன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அற்பமான ஆரம்பத்தில் இருக்கிறேன், அற்பமான நிலைமையில் இருக்கிறேன், ஒரு எளியவனா இருக்கிறேன், ஒரு சிறியவனா இருக்கிறேன் சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் உயர்த்துகிறார். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ஞானிகளோடும் அமரப்பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான், கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப மோசேக்கு பணிவிடைக்காரனாய் இருந்த, மோசேக்கு ஒரு வேலைக்காரனாய் இருந்த யோசுவாவை தேசத்திற்கு தேசங்களையும் நிலங்களையும் பங்கிட்டு கொடுக்கிற ஒரு பகிர்ந்தளிக்கிற தலைவனாக, பங்கிட்டு கொடுக்கிற ஒரு தலைவனாக கர்த்தர் மாற்றினார். அன்பானவர்களே, உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டது சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ, உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டது சிறிய பொறுப்புகளோ பெரிய பொறுப்புகளோ, உண்மையா செய்யுங்க, உத்தமமா செய்யுங்க, விசுவாசத்தோடு செய்யுங்க, நேர்த்தியா செய்யுங்க. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி செய்யுங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 15 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் அங்கிருந்து வந்தாலும் கூட, மோசே, ஆரோன், ஊர், மீரியாம் இப்படிப்பட்ட பல தலைவர்கள் இருந்தாலும் கூட, ஏன் வேலைக்காரனாய் இருந்த யோசுவாவின் இடத்துல இந்த தேசங்களை நிலங்களை பங்கிட்டு கொடுக்கிற இந்த அதிகாரத்தை, இந்த வேலையை கொடுத்தார்? அப்படி யோசுவாவினுடைய தனித்துவம் என்ன? ஏன் ஆண்டவர் யோசுவாவை விரும்பினார்? ஏன் யோசுவாவை தேர்ந்தெடுத்தார் என்று ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். யாத்திரைகாம புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யோசுவா என்கிற மனிதன் யுத்தத்தை தலைமையேற்று நடத்துகிற ஒரு மனிதனாய் இருந்தார். அப்ப யாருடைய வார்த்தையின் பிரகாரமா? மோசே இப்ப யுத்தம் பண்ணு அப்படின்னு சொன்னா, அட்டாக் பண்ணு அப்படின்னு சொன்னா, யோசுவா யுத்தங்களை நடப்பிக்கிறவராய் இருந்தார். இன்றைக்கு எத்தனையோ போர் செய்திகளை கேள்விப்படுகிறோம், எத்தனையோ யுத்தங்களை நாம் கேள்விப்படுகிறோம். அப்போ ஒரு பிரதமர் உத்தரவிடுகிற பொழுது, ஒரு இராணுவ தலைவர் உத்தரவிடுகிற பொழுது, அந்த இராணுவத்தில் கூடிய முக்கியமான நபர்கள் எப்படி யுத்தங்களை நடப்பிக்க வேண்டுமோ, மோசே உத்தரவு கொடுத்தால் அது பெரிய ஜனக்கூட்டமோ சிறிய ஜனக்கூட்டமோ, பெரிய எதிரிகளோ சிறிய எதிரிகளோ ஜெயிக்க முடியுமோ முடியாதோ, அதை குறித்தெல்லாம் யோசிக்க கூடாது. மோசே ஒரு வார்த்தை சொன்னார்னா யோசுவா யுத்தங்களை நடப்பிக்கிறவராய் இருக்க வேண்டும். யோசுவா மோசேனுடைய சொற்படி செய்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார், கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாய் இருந்தார், யுத்தங்களை தலைமையேற்று நடத்துகிற ஒரு மனிதனாய் இருந்தார். தன்னுடைய உயிருக்கு ஆபத்துகள் வரும், தன் உயிருக்கு பிரச்சனைகள் வரும், எந்த நேரத்திலும் மரணங்கள் வரும், அதை குறித்து கவலைப்படலை. ஒருவன் தலைவனாக மாற வேண்டுமானால், ஒருவன் ஜனங்களை தலைமையேற்று நடத்துகிறவனாய் மாற வேண்டுமானால், பிற்காலத்தில் பங்கிட்டு கொடுக்கிறவனாய், பிற்காலத்தில் பகிர்ந்தளிக்கிற ஒரு மனிதனாய் மாற வேண்டும் என்று சொன்னால், ஜனங்களுக்காக எந்த லெவலுக்கும் இறங்குறவனாய் இருக்க வேண்டும்.
ஸ்தோத்திரம். செபலோனும் நப்தலியும் போர்க்களத்து முன்னணியில் நின்றது போல தேவனுக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் போர்க்களத்து முனையில் நிற்க பழக வேண்டும், முன்னணியில் நிற்க பழக வேண்டும், யுத்தங்களை நடப்பிக்க பழக வேண்டும், ஆவிக்குறி யுத்தம் செய்ய பழக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா மோசே ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே யுத்தங்களை நடப்பிக்கிற மனுஷனாக யோசுவா இருந்தார். அது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தது. கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக யாத்திரைகாமம் 33ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நுனியின் குமாரனாகி யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறோம், பாடலை பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், காணிக்கை படைக்கிறோம், சாட்சி சொல்லுகிறோம். அப்போ கடைசி ஜெபம் முடிந்த உடனே ஸ்தோத்திரம் உடனடியாக வேகமாக புறப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்து விடுகிறோம். அதை புறப்படுகிறது கூட யாருக்கும் தெரியாது. யாரிடத்திலும் சொல்லாமலேயே நாம் சில நேரங்களில் புறப்பட்டு வந்து விடுகிறோம். போவதும் தெரியாது, வந்து விடுவதும் தெரியாது. ஆனால் சில பேர் அப்படி இருப்பாங்க, போவதும் தெரியாது, வருவதும் தெரியாது. ஆனால் அதுவே ஆலயத்திற்குள்ளே சில பிள்ளைகள் இருப்பாங்க. ஆமேன் போட்ட முடித்தாலும் கூட, ஆலயம் முடிந்தாலும் கூட ஆலயத்தில் காத்திருந்து அந்த ஆலயத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து பாய்களை மடைத்து மேட்டைகளெல்லாம் எடுத்து ஓரமாக வைத்து சுத்தம் செய்து எல்லா பணிவிடைகளை நிறைவேற்றி முடித்து சண்டே ஸ்கூல் ஊழியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டு மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. அவங்க வாழ்க்கையை ஸ்தோத்திரம் கடைசி காலங்களிலே நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் அவர்கள் ஊழியத்திலே பயன்படுத்தப்படுவாங்க. ஆண்டவரால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறுவாங்க. அதே போலதான் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஸ்தோத்திரம் பாருங்க, நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது அநேகர் அங்கே பலி செலுத்த வர்றாங்க, அநேகர் தேவ சத்தம் கேட்க வர்றாங்க, அநேகர் தெய்வத்தை ஆராதிக்க வர்றாங்க, அநேகர் தெய்வத்தை தொழுது கொள்ள வர்றாங்க. ஆனால் எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு வேலைகளை முடித்து கடமைகளை முடித்து வீட்டுக்கு புறப்பட்டு போனாலும் மோசேக்கு பணிவிடைக்காரனாக இருந்த யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். தேவ சமூகத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். தேவ பிரசனத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாள் இருப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்தில் ஒரு நாள் தங்கியிருப்பதை நலம் என்று சொல்லி தேவ சமூகத்தை தேவ பிரசனத்தை வாஞ்சிக்கிற மனிதனாய் இருந்தார். இந்த யோசுவா இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை தேவ பிரசனத்தை வாஞ்சிக்கிற மனிதனாய் இருந்தார். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, யோசுவாவை போல யார் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு தேவ சமூகத்தை விட்டு தேவ பிரசனத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறார்களோ, தேவ சமூகத்திலேயே தரித்திருக்கிறார்களோ, எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக எழும்புவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவர் மகிமையான ஒரு ஊழியத்தை கர்த்தர் அவங்க கரத்திலே கொடுப்பார். அப்ப ஏன் ஆண்டவர் எதிர்காலத்தில் யோசுவாவை தேசங்களை நிலங்களை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு தலைவனாக, பகிர்ந்தளிக்கிற தலைவனாக யோசுவாவை மாற்றியதற்கு காரணம் என்ன? தேவ சமூகத்தை விட்டு பிரியாத ஒரு தேவ மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், என்னாகாமம் 27ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால் அங்கு 18வது வசனம் சொல்லுகிறது. 18வது வாக்கியம், கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகி யோசுவா என்னும் நுனியின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் கையை வைத்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த யோசுவாவினுடைய தனித்துவம் என்னவென்று சொன்னால், அவர் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். எல்லாரை போலும் அல்ல, எல்லாரை போலும் கலகத்தின் ஆவியை பெற்ற மனுஷன் அல்ல, அவர் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். ஸ்தோத்திர விசேஷித்த ஆவியுடைய ஒரு மனுஷனாய் இருந்தார். தானியேல் விசேஷித்த ஆவியுடையவனாய் இருந்தபடியால் ஆண்டவர் பயன்படுத்தினார். யோசேப்பு விசேஷித்த ஆவியுடையவனாய் இருந்தபடியால் யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்தினார். அதே போல யோசுவாவும் தேவ ஆவியை பெற்ற அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதனாய் இருந்தபடியால் எதிர்காலத்தில் தேவன் பயன்படுத்தினார். ஆவிலே அசதியாயிராமல் அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், உன் மேலே என் கைகளை வைத்ததனால் உனக்குண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று சொல்லுகிறார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, அப்ப யோசுவாவை ஏன் ஆண்டவர் பிற்காலத்தில் பங்கிட்டு கொடுக்கிற மனிதனாக, பகிர்ந்தளிக்கிற மனிதனாக மாற்றினார் என்று பார்க்கும் பொழுது, யோசுவா அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன், தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதன். அபிஷேகம் பெற்றவனால் மட்டும்தான் ஜனங்களை தலைமையேற்று நடத்த முடியும். அப்ப நாம் தொடர்ந்து ஆவியில நிரப்பப்பட, அபிஷேகத்தில் நிரப்பப்பட ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக யோசுவாவின் புஸ்தகம்
5ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஒரு பக்கம் மோசேக்கும் ஆண்டவருக்கும் கீழ்ப்படுகிற மனுஷன், இன்னொரு பக்கம் தெய்வ பயமுள்ள ஒரு மனுஷன், தெய்வ பயமுள்ள ஒரு மனுஷன். நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கலற்றி போடு என்று கர்த்தருடைய சேனாதிபதி சொன்ன பொழுது அவன் பாதரட்சைகளை கலற்றி போட்டான். தெய்வத்திற்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. அது உயர்வுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டுமானால், நல்ல நிலைமைக்கு வர வேண்டுமானால், நல்ல பொறுப்புகளிலே நீங்கள் வர வேண்டுமானால், பங்கிட்டு கொடுக்கிற பகிர்ந்தளிக்கிற ஒரு தலைவனாக நீங்கள் மாற வேண்டுமானால், தெய்வ பயம் உள்ளவர்களாக மாற வேண்டும். தெய்வத்திற்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 11ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோசுவா 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கும் கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனித்து பாருங்க. ஆண்டவர் ஏன் யோசுவாவை தெரிந்து கொண்டார்? தேசங்களை பங்கிட்டு கொடுக்க, நிலங்களை பங்கிட்டு கொடுக்க, பகிர்ந்தளிக்க ஏன் யோசுவாவை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும் பொழுது, யோசுவா 11ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தில், கர்த்தர் எப்படி செய்ய வேண்டும் என்று மோசேக்கு சொல்லி கொடுத்திருந்தாரோ மோசே அதை யோசுவாவுக்கு சொல்லி கொடுத்தார். இப்படிதான் ஆண்டவர் என்னோடு பேசினார், இப்படிதான் ஆண்டவர் செய்ய சொன்னார் என்று சொல்லி மோசே யோசுவாவுக்கு தெரியப்படுத்தினார். அப்ப கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார், மோசே அதை யோசுவாவுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார், யோசுவா அப்படியே நிறைவேற்றி முடித்தார். மோசேயின் இடத்துல எப்படியெல்லாம் யுத்தங்களை நடப்பிக்க வேண்டும், எப்படி பங்கீட்டு கொடுக்க வேண்டும், எப்படி விதிமுறைகளை உருவாக்க வேண்டும், எப்படி மாதிரியின்படியே உருவாக்க வேண்டும் என்று மோசேக்கு தேவன் கட்டளிட்டாரோ, மோசே அப்படியே அந்த பொறுப்புகளை யோசுவாவின் கரத்தில் கொடுத்தார். யோசுவா அப்படியே நிறைவேற்றின மனிதனாய் இருந்தார். யோசுவா சொன்னது, மோசே சொன்னதை ஒன்றையாகிலும் நிறைவேற்றாமல் அவர் விடவே இல்லை. அவர் நிறைவேற்றுகிற ஒரு மனுஷன். தன்னுடைய தலைமை போதகர், தன்னுடைய தேவ மனுஷன், தன்னுடைய போதகர், தன்னுடைய பாஸ்டர் அவருக்கு என்ன சொல்லியிருந்தாரோ அது அப்படியே நிறைவேற்றுகிற மனுஷன். ஒன்றையாகிலும் ஸ்தோத்திரம் நிறைவேற்றாமல் அவர் விடவே இல்லை. அப்ப நிறைவேற்றுகிற ஒரு மனுஷன், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை, கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிற மனுஷன். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள். ஊழியத்தை ஸ்தோத்திரம், ஊழியத்தில் அசதையாய் இருக்காதீங்க, கர்த்தருக்காக மனப்பூர்வமாக செய்யுங்க. யோசுவாவை போல கர்த்தர் பிற்காலங்களிலே உங்களையும் பயன்படுத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ யோசுவா பங்கிட்டு கொடுக்கிற ஒரு மனிதனாக, பிற்காலத்தில் தேசங்களை, நிலங்களை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு மனிதனாக மாறினார். அவருடைய தனித்துவம் என்னங்கிறத நாங்கள் சிந்தித்து ஆண்டவரே. அப்போ அவருடைய தனித்துவம் என்னங்கிறத சிந்தித்து ஆண்டவரே. அப்போ அவர் யுத்தங்களை நடப்பிக்கிற மனுஷன், ஜனங்களை காப்பாற்றும்படி, தன் பிள்ளைகளை, தன் ஜனங்களை காப்பாற்றும்படி போர்க்களத்து முனையில் நின்று யுத்தங்களை நடப்பிக்கிற மனுஷன், மரணத்திற்கு பயப்படாத மனுஷன், சாவுக்கு அஞ்சாத மனுஷன், தன்னுடைய பிராணனை குறித்து கடுகளவும் வருத்தப்படாத ஒரு மனுஷனாக இருந்தார் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு துணிவுள்ள மனிதர்களாக எங்களை மாற்றுங்க. 2வது யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு மனுஷன், தேவ சமூகத்தை, தேவ பிரசனத்தை விட்டு பிரியாத ஒரு மனுஷன். ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்தை வாஞ்சிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபதாரும். யோசுவா தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். அதே போல எங்களையும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே, கிருபையினாலே தேவன் நிரப்பும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. தெய்வ பயம் உள்ள பிள்ளைகளாக கர்த்தாவை மாற்றுவீராக. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, எதிர்காலத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எதிர்காலத்தில் ஊழியத்தில் பயன்படுத்துங்க. அதற்கேற்ற தரிசனங்கள், அதற்கேற்ற திட்டங்களை தருவீராக. இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இவங்க செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். முன் செல்லுங்க, தடைகளை மாற்றி போடுங்க. பண தேவைகளை, பொருளாதார தேவைகளை சந்திங்க. வியாதிகள், பலகீனங்கள், சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எதிர்ப்புகள் மாறட்டும், நெருக்கடிகள் மாறட்டும். ஆண்டவரே, மரண தன்மைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும்.
தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். எவ்வளவோ வருடங்களாக ஊழியம் செய்கிறேன், இன்னும் வளர்ச்சி இல்லைன்னு அப்போ அங்கலாய்க்கிற தேவ மனிதர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கட்டளையிடும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.